ஹாய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3வது நாளு. இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது சிச்சுவேஷன் அதாவது ஜிஎஸ்டி 9ல பிராக்டிகலா சிச்சுவேஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட வந்து பார்க்கலாம். ஸோ இதே மாரி ரெகுலரா வந்து நீங்க அப்டேட்ஸ் பார்த்துக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து ஷேர் பண்றேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ட பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சிச்சுவேஷன் 3. ஸோ லா 3 போட 2மே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் லயபிலிட்டி பேஸ் பண்ணி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பேஸ் பண்ணி வந்து நம்ம இப்ப வந்து சொல்லப் போறோம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் புக் அதாவது நீங்க ஃபினான்ஷியல்ஸோ, இன்கம் டாக்ஸ் முடிக்கும்போது, உங்க புக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி வந்து 5 லேக்ஸ் இருக்கு. அடுத்தது 1 லேக் சிஜிஎஸ்டி, அடுத்து 1 லேக் எஸ்ஜிஎஸ்டின்னு இருக்கு. பட் ஆனா நீங்க ஜிஎஸ்டிஆர் 3பில என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, எக்ஸஸா வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஐஜிஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் தான் கிளைம் பண்ணிட்டீங்க. மீதி 2மே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து கிளைம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சினாரியோல நீங்க எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டிங் வந்து டேபிள் 6A அதாவது இது வந்து ஆட்டோ பாப்அவுட் ஆயி உங்களுக்கு வந்து வந்துரும். ஆஸ் பெர் ஜிஎஸ்டிஆர் 3பி படி வந்துரும். ஸோ உங்களுக்கு ஆஸ் பெர் ஜிஎஸ்டிஆர் 3பி படி வரும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு சேம் அந்த 6 லேக்ஸ் பிளஸ் 1 லேக், 1 லேக் வந்து காட்டும். ஸோ இந்த பி, சி, டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐடிசி வந்து தனித்தனியா வந்து போடணும். ஸோ கேபிட்டல் குட்ஸுக்கு எவ்வளோ, இன்புட்ஸ் வெறும் இன்புட்ஸ் எவ்வளோ, இன்புட் சர்வீசஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, பைஃபர்கேட் பண்ணி நீங்க வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆக்சுவலா என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது ஆக்சுவல் என்ன கிளைமிங்கோ, அதையே வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 சினாரியோஸ் வந்து இதுல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா என்ன கிளைம் பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து நீங்க இங்க போட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு மீதி 1 லேக் வந்து டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள் 6Jல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸா வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த டிஃபரன்ஸ வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, GSTR 9. In GSTR 9, we have paid tax. We have to pay 1 lakh rupees as per ITC excess claim by DSR 03. அதாவது 03 மூலியமா நீங்க வந்து ஃபைல் பண்ணிட்டு இந்த 1 lakhs டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து போட்டுறணும். அதே மாரி 9C அப்ளிகபிள் ஆச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த 9Cல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு வந்து டீட்டெயில் கேட்கும். நீங்க ஆஸ் பெர் ஃபினான்ஷியல்ஸ்ல எவ்வளோ, புக்ஸ்ல எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டிஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த டிஆர்சியோட டிஆர்சில வந்து பே பண்ணிட்டோம்னு சொல்லி அது ரெஃபரன்ஸ் நம்பர், டேட் எல்லாமே வந்து நீங்க மென்ஷன் பண்ணிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பதான் வந்து ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆ தெரியும். எப்ப வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம், என்ன ஏதுன்றது, என்ன பண்ணியிருக்கோன்றது நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த டேபிள் 6Bல வந்து பார்த்தீங்கன்னா, பிக்ஸட் அசெட் ஐடிசி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து கம்பல்சரியா வந்து அத மட்டும் ஆ பிரிச்சு வந்து போடணும். இன்கேஸ் கேபிட்டல் குட்ஸ் ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்கீங்க அப்படின்னும்போது, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ் தனியா, இன்புட்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு தனியா, இன்புட் வந்து தனியா போடணும். நீங்க இந்த இன்புட் ஆஃப் சர்வீஸ் வந்து போடலன்னா கூட பிரச்சனை இல்ல. பட் கேபிட்டல் குட்ஸ் வந்து கம்பல்சரியா வந்து நீங்க வந்து போடணும். இது ஒரு சினாரியோ. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 3பில என்ன சொல்லியிருக்கனோ, அதுபடியே வந்து நீங்க இங்க 6 லேக்ஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, டேபிள் 7ல வந்து பார்த்தீங்கன்னா, எச்ல அதர்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அதர்ஸ்ல வந்து போயிட்டு, நீங்க இந்த 1 லேக் வந்து அதர்ஸ்லயும் வந்து நீங்க பே பண்ணிட்டு டிஆர்சி 3 அந்த சலான் வந்து இங்க அதர்ஸ்ல வந்து நேம் கேட்கும். ஸோ அந்த நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். இந்த மாரி டிஆர்சி 3 மூலியமா நீங்க வந்து பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டும் ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா 9C வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அந்த டைம்ல 9ல வந்து நீங்க இந்த மாரி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா, இதுவும் வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்ல நீங்க எந்த மெத்தட் வேணா ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டா இருக்கோ, நீங்க அந்த மாரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாரி ரெகுலரா இதே மாரி சிச்சுவேஷன்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 சிச்சுவேஷன்ஸ வந்து நம்ம பிராக்டிகலா போட்டிருக்கோம். ஸோ இந்த நோட்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா, நீங்க ஒரு 149 எம்பிஸ் பே பண்ணிட்டு நீங்க நோட்ஸ வந்து ஸ்கிரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, இந்த நோட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து மெயில்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இத வச்சு நீங்க வந்து சிச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு கம்பேர் பண்ணி நீங்க வந்து எந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.